வெல்கம் பேக் டு மை சேனல் சம்திங் நியூ. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினர்ஸ்க்கான குக்கிங் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் தபோக்கி. இது ஒரு கொரியன் ரைஸ் கேக். நம்ம கொரியன் சீரீஸ் பார்க்குறவங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரியும். ஸோ இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் வாட்டர், ரைஸ் ஃப்ளோர், அது அரிசி மாவு, அண்ட் தென் உப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடணும். நல்லா தண்ணி சூடாகி இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் தண்ணியை நம்ம எடுத்து நம்ம வச்சுருக்க ரைஸ் ஃப்ளவரில் அந்த அரிசி மாவோட அந்த சுடு தண்ணியை நல்லா நம்ம ஃபுல்லாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும். லைக் எடுத்ததும் நிறையா ஊற்றாமல் நம்ம அந்த மாவு ரொம்ப கொலன்னு ஆகிடக்கூடாது. அதுக்குன்னு ரொம்ப அந்த டைட் ஃபார்மாக அந்த மாதிரி இருக்காமல் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் ஸ்டில் வாட்டர் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணியை நல்லா ஆட் பண்ணி இந்த மாவெல்லாம் கொஞ்சம் எப்படி இருக்கா லைக் கொஞ்சம் ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வரும். ஸோ இந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். லைக் இப்போ நம்ம எடுத்துகிட்டு பிச்சோம் அப்படின்னா ரொம்பவும் இதாக இல்லை, ரொம்பவும் லூஸாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்க போர்டிலையோ சப்பாத்தி கட்டை எதுலனாலும் நம்ம வச்சு இதை நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் நல்லா இப்படி ரோல் பண்ணுறப்ப இல்கெட்ட லாங் இந்த மாதிரி மாவு கிடச்சிரும். அப்புறம் இது மாதிரி உங்ககிட்ட இருக்க எல்லா மாவையும் பார்ட்டிஷன்ஸ் பண்ணி குட்டி பெருசு எப்படினாலும் நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். எடுத்து இவங்க எல்லாரையும் வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஒரு நைஃப் எடுத்து உங்களுக்கு என்னென்ன ஷேப்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாகவோ ரொம்ப பெருசாகும் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பட் மீடியம் ஷேப் எப்போயுமே நம்ம லைக் எப்போயுமே தப்போக்கீஸ் அந்த ஷேப்பில் தான் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, எதுனாலும் ஃபைன். இது நல்லா கொதித்து மேலே வந்துடும், பாயிலிங் வாட்டரில் மேலே வந்துடும். ஆக்சுவலி நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து டக்குன்னு இந்த மாதிரி 2 சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் கோல்டு வாட்டரில் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தப்போக்கி ரெடி. ஸோ அது கூட நீங்கள் நூடுல்ஸ் ஆட் பண்ணி லைக் நம்ம கொரியன் ஸ்டைல் ரெசிபீஸ் எல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு காமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். அண்ட் ஆல்சோ நீங்கள் வேறு எதுவும் டிஷ்ஷஸ் நான் பண்ணணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதை கமெண்டில் ரைட் பண்ணுங்கள். ஐ வில் ரைட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப் கைஸ்.